जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. சமம் தமம் தொடர்கிறது. சமம் தமம் என்ற இரண்டுக்கும் நேர் அர்த்தம் வெறுமே அடக்குவது என்பதுதான். மனசை அடக்குவது, புலனை அடக்குவது என்று இல்லை. ஆனாலும் வெளிப்பொருள்களை அறிந்து அனுபோகம் பண்ணுவதாகவும் அதற்கு சகாயமாக காரியம் பண்ணுவதாகவும் உள்ள இந்திரியங்களை அப்படி பண்ணாதபடி அடக்குவது தனி விஷயமாகவும், தனக்குத்தானே எண்ணங்களை உற்பத்தி பண்ணி கொண்டு சதா சஞ்சலித்து கொண்டிருக்கும் மனசை அடக்குவது தனி விஷயமாகவும் இருப்பதால் இந்த இரண்டு வித அடக்கத்திற்கும் வித்தியாசம் தெரியணும் என்று சமம் என்பதை மனவடக்கம் என்றும் தமம் என்பதை புலனடக்கம் என்றும் அர்த்தம் செய்து கொள்ளும்படி வைத்திருக்கிறார்கள். இரண்டுமே அடக்கம்தான் என்பதால் தான் ஆச்சாரியாலே ஷட்பதி ஸ்தோத்திர ஆரம்பத்தில் வழக்கமான பிரயோகத்திற்கு மாறுதலாக மனசை அடக்கு என்கிற இடத்தில் தமய மனக என்றும், வெளி விஷய கானல் நீருக்கு ஓடும் புலன்களை அடக்கு என்கிற இடத்தில் சமய விஷய மிருக திருஷ்ணாம் என்றும் போட்டிருக்கிறார். ஆச்சாரியாளின் பிரகரண கிரந்தங்கள் அனுபூதி ஸ்திதியை சொல்லுவதில் தனி சிறப்பு பெற்றவை. சாதனை கிரமமும் அவற்றிலிருந்து அழகாக ஜோடித்து கோடித்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. சித்தாந்தம் என்று கொள்கைகளை வகுத்து நிர்தாரணம் பண்ணும் இடத்திலோ அவருடைய பாஷ்ய கிரந்தங்களுக்கே அதிக வெயிட் கொடுப்பது. இதை கவனிக்கும் போது உபனிஷத் பாஷ்யத்திலேயே அவர் சமதமங்களுக்கு வழக்கமான அர்த்தத்தை மாற்றி சொல்லியிருப்பது கொஞ்சம் சர்ச்சை கூட எழுப்பியிருக்கிறது. ஷட்க சம்பத்தில் ஸ்ரத்தை நீங்களாக பாக்கி 5ஐயும் பிரகதாரண்யகோபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது என்றேன் அல்லவா? அந்த இடத்தில் பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியாள் சாந்தன் சமத்தோடு கூடியவன் என்பதற்கு வெளி இந்திரிய வியாபாரங்களை அடக்கிவிட்டவன் என்றும், அதாவது பொதுவாக தமம் என்று நினைக்கப்படும் நிலையை அடைந்தவன் என்றும், தாந்தன் அதாவது தமத்தோடு கூடியவன் என்பதற்கு அந்தக்கரணமாகிய மனசின் திருஷ்ணையிலிருந்து அதாவது தாகத்திலிருந்து நிவாரணம் பெற்றுவிட்டவன் என்றும், அதாவது பொதுவில் சமம் என்று நினைக்கிற நிலையை அடைந்தவன் என்றும் அர்த்தம் கொடுத்திருக்கிறார். குறிப்பு: சாந்தக பாஹ்யேந்திரிய வியாபாரத உபசாந்தக தாந்தக அந்தఃகரண திருஷ்ணத்தோ நிவ்ருத்தக. பிரகரணமான விவேக சூடாமணி முதலானவற்றில் பொது வழக்கப்படி சொல்லியிருக்கிறதே என்பதற்காக சர்ச்சை எழுப்ப வேண்டியதில்லை. ஆசிரமம் வாங்கிக் கொண்ட உடனேயே பால்யத்தில் ஆச்சாரியால் எழுதியது பாஷ்யங்கள்தான். அப்போது சமம் தமம் இரண்டுமே அடக்கம்தான் என்பதை கவனித்து அந்த இடத்தில் முதலில் வெளி புலனடக்கத்தையும் அப்புறம் மனவடக்கத்தையும் சொல்வதே பொருத்தமாய் இருக்கிறதென்று அபிப்பிராயப்பட்டு அப்படி பாஷ்யம் பண்ணியிருக்கலாம். பிற்காலத்தில் தேசம் பூரா சஞ்சாரங்கள் நிறைய பண்ணிய பிறகு பிரகரணங்கள் எழுதிய போது ஜனசமூக வித்வத் சமூக வழக்கப்படியே நாமும் அர்த்தம் கொடுக்கலாம் என்று நினைத்து அப்படியே பதப்பிரயோகம் செய்திருக்கலாம். ஷட்பதி பக்தி ஸ்தோத்திரம், அதில் வேதாந்த பரிபாஷைக்கு அவ்வளவு முக்கியமில்லை. ஆர்யா விருத்தம் என்ற சந்தத்தில் அதை பாடும்பொழுது எப்படி போட்டால் ஓசை நயம் இருக்குமோ அப்படி போட்டிருப்பார். சமம் தமம் இரண்டும் அடக்கம் என்ற ஒரே அர்த்தந்தான் என்பதால் மனவடக்கம் புலனடக்கம் இரண்டையும் சேர்த்து பொதுவாக அடக்கம் என்னும்போது அதை தமம் என்று மட்டுமோ சமம் என்று மட்டுமோ சொன்னாலும் சரியானதே. பிரகதாரண்யகத்திலேயே குறிப்பு 5வது அத்தியாயம் 2.1 பக்கம் 342 பார்க்க. அப்படித்தான் தேவர்களிடம் பொதுவாக அடக்கத்தோடு இருங்கள் என்று பிரம்மா உபதேசித்ததாக அவர்கள் தெரிவிக்கிற போது தமம் என்று மட்டுமே சொல்லியிருக்கிறது. தாம்யத தமத்தோடு இருங்கள் என்று. சகுந்தலை துஷ்யந்தனின் பிள்ளையான பரதனுக்கு இன்னொரு பேர் சர்வதமனன், எல்லோரையும் அடக்கி ஆள்கிறவன் என்று அர்த்தம்.
மற்ற எல்லா யுவதிகளின் சௌந்தரியத்தையும் அடக்கும் சௌந்தரியவதியாக இருந்ததாலேயே தமயந்திக்கு அப்படி பெயர். எந்த சக்கரவர்த்தியானாலும் சரி, காலம் வருகிறபோது தப்பிக்க முடியாமல் அடக்கி உயிரை யமன் பறித்து கொண்டு போவதால் அவனுக்கு சமணன் என்று பெயர் இருக்கிறது. தமத்திலிருந்து தமனம், தாந்தி என்ற வார்த்தைகளும், சமத்திலிருந்து சமணம், சாந்தி ஆகிய வார்த்தைகளும் வந்திருக்கின்றன. தமனம் தாந்தியை விட சமணம் சாந்தி அதிக வழக்கத்தில் இருக்கிறது. உஷ்ண சமனம், பித்த சமனம், கோபத்தை சமனம் பண்ணுவது என்றெல்லாம் சொல்கிறோம். அடக்குவது என்பதுதான் அர்த்தமானாலும் அது கடுமையாக தெரியாமல் தணிப்பது என்று மைல்டாக துவனிக்கிறது. சாந்தி என்கிற போதும் கொந்தளிப்பை அடக்குவது என்பதன் கடுமை தெரியாமல் சௌக்கியமாக அடங்கி அமைதியாகிவிட்ட தன்மையையே குறிப்பதாக இருக்கிறது. சாந்தி மனஸ் அடங்கிய நிலை, தாந்தி புலன் அடங்கிய நிலை. யதிகளாக இருப்பவர்களை சாந்தி தாந்தி பூம்னாம் என்று சொல்வது வழக்கம். குறிப்பு: ஸ்ரீமடத்தின் ஸ்ரீமுகத்தில் ஆச்சாரியாளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடைமொழிகளில் இது ஒன்று. கண், காது முதலான இந்திரியங்கள் ஒன்றை பார்க்காமல் கேட்காமல் மூடிக்கொண்டு விடலாம். கண்ணுக்கு ரப்பை என்று இயற்கையாகவே மூடி இருக்கிறது. அதை மூடிக்கொண்டால் ஒன்றை பார்க்காமல் இருந்து விடலாம். காதில் பஞ்சை அடைத்து கொண்டால் கேட்காமல் இருந்து விடலாம். கையை காலை கட்டி போட்டால் காரியம் பண்ணாமல் இருந்து விடலாம். ஆனால் அப்போதும் மனஸ் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். வெளிப்பொருள்களை இந்திரியங்களால் அனுபவம் பண்ணாத போதிலும் மனஸ் அவைகளை கல்பனை செய்து கொண்டு அவற்றுக்காக தவித்து கொண்டு சதாவும் கொந்தளித்தபடிதான் இருக்கிறது. இந்திரியங்கள் செயல்படுவதும் கூட மனசின் ஏவலாலும் மனசின் இஷ்டபூர்த்திக்கும், அதாவது ஆசை நிறைவேற்றத்திற்கும் தான். ஆனபடியால் மனசை அடியோடு அடக்கி போட்டுவிட்டாலே போதும். அத்தனை இந்திரியங்களின் ஆட்டங்களும் ஓட்டங்களும் நின்று போய்விடும். மனவடக்கத்துக்கு உள்ள முக்கியத்துவத்தால் தான், அதாவது சாதனாங்கங்களில் முதலில் சமத்தை சொல்லி அப்புறம் தமத்தை சொல்லி இருப்பது. சமம் சித்தித்து விட்டால்தான் தமமும் அதிலேயே அடக்கமாக ஏற்பட்டு விடுமே. ஆகையால் அதாவது சமம் ஒன்றை மட்டும் சொன்னாலே போதுமே என்றால், மனசின் பூர்ண அடக்கம், மனோநாசம் என்பது சாதனையில் ரொம்பவும் கடைசி நிலையில்தான் வரும். அதற்கு முற்பட்ட நிலைகளைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே மனோ நிகிரக முயற்சி பண்ணத்தான் வேண்டும். ஆனாலும் அப்போதைக்குத்தான் மனஸ் கட்டுப்பட்டு இருக்கும். ஒரு மைசூர் பாக்கை கண் பார்த்துவிட்டால், மூக்குக்கு அதன் வாசனையை எட்டிவிட்டால் கட்டுப்பாடு ஓடிவிடும். மைசூர் பாக்குக்காக கால் ஓடும், கை அதை எடுக்கும், வாய் அதை மெல்லும். இப்படி அநேக வஸ்துக்கள் இந்திரியங்களுக்கு தெரிந்து இந்திரியங்கள் அவற்றுக்கு பறப்பதாலேயே நடுவே கொஞ்சம் கட்டுப்பட்டிருந்த மனஸ் மறுபடி பெய்த்து கொண்டு கிளம்பும். உச்சி மட்டங்களுக்கு போகிற வரையில் இப்படி மனசானது வெளியிலே கவர்ச்சியான வஸ்துக்கள் இல்லாத போது ஓரளவு தன்பாட்டுக்கு அடங்கி இருப்பதாகவும், அப்படிப்பட்ட வஸ்துக்கள் இந்திரிய கோசரமாகும் போது மறுபடி சஞ்சரிப்பதாகவுமே இருக்கும். அந்த சமயத்தில் கண்ணை, மூக்கை, காலை, கையை கட்டி போட வேண்டும். இதனால்தான் சமத்துக்கு அப்புறம் தனியாக தமத்தை சொன்னது. சமம் தமம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.